ஃபோர்த் சம் ரிஃப்ளெக்ட் த ஷேப் வித் கிவன் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷனுக்கு நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா நமக்கு வர்றது வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலரா நமக்கு இமேஜ் கிடைக்கும். சரியா? வேற மாதிரி ஆங்கிள்ல நமக்கு கிடைக்காது. ஸோ ஒரு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறோம். இந்த பக்கம் எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கோ, அதே மாரி தான் இந்த பக்கமும். லெஃப்ட் சைடு எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்கோ, ரைட் சைடும் அவ்வளோ பாயிண்ட் தான் மூவ் ஆயிருக்கும். அப்போ நம்ம 90 டிகிரியும் பார்க்கணும். ரைட் சைடும், லெஃப்ட் சைடும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஏன்ற பாயிண்ட்க்கு பாருங்க. திஸ் இஸ் ஏன்ற பாயிண்ட் சரியா? இது 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்ற பாயிண்ட்லேருந்து மேல ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல கீழ ஒரு பாயிண்ட் மூவ் ஆனா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஏ பிரைம். கிளியரா? நெக்ஸ்ட் பின்ற பாயிண்ட். ஸோ இங்க மேல ஒரு பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. அப்போ இங்க என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, பி பிரைம். எங்கேயாவது ஒரு இடத்துல வரைஞ்சிடக்கூடாது. லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றத பார்க்கணும். இப்போ சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சி பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 1, 2 மேல மூவ் ஆயிருக்கு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணும்? 1, 2 இங்க கீழ மூவ் ஆகணும். இது சி பிரைம். நெக்ஸ்ட் டி பார்த்தீங்கன்னா, பாருங்க டியோட லைன் இங்க இருக்கு. இப்போ இங்க பாருங்க 1 அப்போ இந்த லைன் இங்க கிராஸ் ஆகும். 2, 3 சரியா? இதுக்கு நம்ம கிராஃப் ஷீட் இல்ல அப்டின்னா, நம்ம என்ன பண்ணணும்? லைன் போட்டோம்னா நமக்கு தெரியும். ஸோ தெரியா அம் லைன் போடாமயே என்னால போட முடியும் அப்டின்னும் நீங்க போடலாம். பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பிளாக் லைன் இருக்கு. இந்த எதுக்கு நான் இது பண்ணேன்னா, இது ஒரு கிராஃப் ஷீட் மாதிரி ஆக்குறேன். அதனால உங்களுக்கு என்ன வரும்னா, ஆம் தெரிய வரும். எத்தன லைன் மூவ் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி. இப்போ டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டி பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இந்த இடத்துல லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3 அதே மாரி இந்த இடத்துல இருந்து 1, 2, 3 அப்போ இங்க என்ன வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் டி பிரைம். கிளியரா? நெக்ஸ்ட் இ. இ பாருங்க எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ, அங்கருந்து லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கணும். இங்கருந்து 1, 2, 3 அப்போ இதே இடத்துல இருந்து டவுன் 1, 2, 3 இங்க என்ன வரும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இ பிரைம். நெக்ஸ்ட் எஃப் பார்த்தீங்கன்னா, இந்த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு 0 பாயிண்ட். இங்கருந்து 1, 2 மூவ் ஆயிருக்குன்னா, இங்கருந்து 1, 2 இங்க மூவ் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் எஃப் பிரைம். கிளியரா? ஸோ இத நம்ம ஜாயின் பண்ணுனோம்னா, நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஃபிகர் ரிஃப்ளெக்ஷன் ஃபிகர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஜாயின் பண்ணலாம். எப்பயுமே ஸ்கேல் வச்சு போடுங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ த ஃபைனல் ஃபிகர் இஸ் இங்க ஜாயின் பண்றோம். ஸோ இங்க ஒரு ஜாயினிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு போட்டா சீக்கிரம் போட்டுறலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் அ ரிஃப்ளெக்டட் நியூ ஃபிகர். லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு கணக்கு. இங்க ஒரு இடம் இருக்கே அப்டின்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஃபிகர போட்டுறக்கூடாது. கிளியரா? இப்போ இதுக்கு நம்ப இம்பார்ட்டன்ட்டா மார்க் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கரெக்ட்டா 45 டிகிரி ஆங்கிள்ல இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா தான் நமக்கு அந்த லைன் இருக்கணும்.
சோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த T ஆங்கிள் இருக்கா? Tக்கு நம்ப என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பாயிண்ட். சோ திஸ் இஸ் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். சரியா? இங்கருந்து ஒரு பாயிண்ட் டயகனலா இருக்கு. அப்போ Tன்ற பாயிண்ட் பாருங்க இந்த இடத்துல தான் என்ன இருக்கும்? T பிரைம். நெக்ஸ்ட் Wன்ற பாயிண்ட் இங்க இருக்கு. அது எங்க இருக்கு பாருங்க. லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து பாருங்க கிராஸா டயகனலா இருக்கு. 1, 2, 2 1/2. அதே மாரி இங்க பாருங்க. இங்க 1/2, 1, 2. அப்போ Wன்ற பாயிண்ட் இங்க இருக்கு. சரியா? இது W பிரைம். இது நம்ம எப்படி போட்டுறக்கூடாது. கரெக்ட்டா 90 டிகிரி. சரியா? எதுக்கு 90 டிகிரி? இங்க 45 டிகிரி ஆங்கிள் இருக்குன்னு கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. அதாவது இந்த லைனுக்கு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கணும். அந்த மாரி தான் போடணும். அதே மாதிரி பாருங்க, நான் இந்த லைன் ரெட் லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு ஸ்ட்ரெய்ட்டா வைக்கிறேன். இங்க யூன்ற பாயிண்ட் எங்க இருக்கு பாருங்க. இங்க ஒரு ஹாஃப் இருக்கு. அப்புறம் இங்க ஒரு டயகனல், 2 டயகனல். அதே மாதிரி இங்க ஹாஃப் இருக்கு. இங்க ஒரு டயகனல், 2 டயகனல். இங்க தான் என்ன இருக்கு? யூ டேஷ்ன்ற பாயிண்ட்ட நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வி. பாருங்க வின்ற பாயிண்ட் இது நமக்கு லைன் இந்த ரெட் லைன் தான் கணக்கு. அங்க இருந்து பாருங்க 1, 2, 3, 4 டயகனல் இருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இங்கேயும் 1, 2, 3, 4 டயகனல் போட்டு நம்மளுடைய பாயிண்ட் நமக்கு எங்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வரணும். கிளியரா? சோ இங்கேயும் நமக்கு ஸ்ட்ரெய்ட்டா இருந்ததுனால நம்ம மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா டயகனல் அதாவது 90 டிகிரி 90 டிகிரி எங்க ஃபார்ம் ஆகுதோ அங்க தான் நம்ம மார்க் பண்ணணும். என்ன கான்செப்ட்னா பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிடக் கூடாது. ஸோ நமக்கு ஸ்டாண்டிங் லைன் இந்த மாரி ஸ்டாண்டிங் லைனாவோ, ஸ்லீப்பிங் லைனாவோ குடுத்திருந்தா பிரச்சனை இல்ல. இந்த மாரி டயகனலா குடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேல் வச்சு கரெக்ட்டா 90 டிகிரி அதுக்கும் இதுக்கும் ஃபார்ம் ஆகுதா, ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கோடு கிழிக்கணும். ஸ்ட்ரெய்ட்டா கோடு கிழிக்கணும். சரியா? பாருங்க 90 டிகிரி நான் ஏன் சொல்றேன்னா, பாருங்க இது. நான் இப்ப இங்க ஒரு கோடு கிழிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க இங்க ஒரு கோடு கிழிக்கிறேன்னா, பாருங்க இதுக்கு 90 டிகிரி வருமா? பாருங்க இது 90 டிகிரி வருமா? இது இங்க ஒரு கோடு கிழிக்கிறேன்னா, இது ஒரு 90 டிகிரி வருமா? அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். சரியா? நீங்க நான் இந்த இந்த ஸ்கேல்ல இருக்கிற 45 டிகிரி அதெல்லாம் பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாது. இது நமக்கு சும்மா ஆங்கிள் குடுத்துருக்காங்க. நமக்கு டிரான்ஸ்லேட்டட் இமேஜ் இங்க தான் வரும். கிளியரா? நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா, இங்க தான் லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. சோ இந்த ஃபிகர் இங்க ஓரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் ஓரமா ஃபிகர போட்டு விட்டுருவாங்க. இது தப்பு. ஓகேவா? நமக்கு லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்னன்னா, அப்படியே மிரர் இமேஜ். இந்த பக்கம் எவ்வளோ தள்ளி இருக்கோ, அதே தான் இந்த பக்கமும் தள்ளி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்குல்ல, இது எல் பாருங்க. இந்த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து ஒரு பாயிண்ட் எங்க இருக்கு? ரைட்ல இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பாயிண்ட் லெஃப்ட்ல எல் டேஷ் இருக்கும். இப்போ கே பார்த்தீங்கன்னா 1, 2 பாயிண்ட். அப்போ இங்க 1, 2 பாயிண்ட். அப்போ இங்க என்ன இருக்கும்? கே டேஷ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க எம்னா இங்க ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கு. ஒரு ஸ்கொயர் தள்ளி இருக்கு. அப்போ இங்க என்ன வரும்? எம் டேஷ். இங்க ஜேனா இங்க என்ன வரும்? ஜே டேஷ். கிளியரா? சோ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மார்க் பண்ணிடக்கூடாது. கரெக்ட்டா இந்த பக்கம் ரைட் சைட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ, அதே தான் லெஃப்ட் சைட்லயும் இருக்கணும். அந்த மாரி தான் மார்க் பண்ணணும். ஆ இடம் இருக்கு. இந்த பக்கம் கார்னர்ல தான் இருக்கு. அதனால இதுவும் இந்த பக்கம் கார்னர்ல தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணக்கூடாது. ஓகே. சோ திஸ் இஸ் த நியூ டிரான்ஸ்லேட்டட் பொசிஷன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 4த் ஒன் இதுவும் பார்த்தா என்ன குடுத்துருக்காங்க? டயகனலா குடுத்துருக்காங்க. ஸோ டயகனலா குடுத்துருந்தாங்கன்னா, நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
பாருங்க இப்படி அப்படியே மேல அப்படியே நோட் பண்ணிடக்கூடாது. நம்போ இந்த எல்லுக்கு கரெக்ட்டா என்ன பண்ணணும்? பெர்பெண்டிகுலர் கரெக்ட்டான பெர்பெண்டிகுலர் இங்க மார்க் பண்ணணும். பாருங்க இது கோணையா இருக்கு. இந்த பெர்பெண்டிகுலர் கிடையாது. நம்போ என்ன சொல்றது? புரொடெக்டர் எடுத்து மெஷர் பண்ணி நம்ம போடலாம். அப்பன்னா நமக்கு இங்க பாருங்க இந்த இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது 90 டிகிரி. அதுதான் நம்ப நோட் பண்ணணும். எது இந்த இடம் வந்து 90 டிகிரி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அதுதான் நமக்கு பெர்பெண்டிகுலர் தேவ. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க, எல்ன்ற பாயிண்ட் எப்படி இருக்கு? இந்த பெர்பெண்டிகுலர்ல இருந்து 1 டயகனல், 2 டயகனல் தள்ளி இந்த பக்கம் இருக்கு. அப்போ இங்க எப்படி இருக்கும்? 1 டயகனல், 2 டயகனல் தள்ளி. ஸோ த பாயிண்ட் வில் பி ஹியர். அந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல் பிரைம். இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல் பிரைம். சரியா? சரி. இப்ப நான் இந்த லைன அழிச்சிடுறேன். நெக்ஸ்ட் எம்ன்ற பாயிண்ட். எம்ன்ற பாயிண்ட்ல இருந்து கரெக்ட்டா ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் வரைஞ்சுக்கிறீங்க. சரியா? இப்போ பாருங்க இந்த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து எத்தன பாயிண்ட் தள்ளி இருக்கு? 1, 2 இங்க ஒரு 3வது பாயிண்ட் வரும். இங்க 4வது பாயிண்ட். பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஸ்கொயர் வருதுல்ல, நமக்கு உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு அந்த ஸ்கொயர். சரியா? அப்போ 1, 2, 3, 4வது பாயிண்ட். அப்ப இங்க என்ன வரும்? 1, 2, 3, 4 இங்க வரும். எது வரும்? எம் பிரைம். கிளியரா? சோ நான் எம் பிரைம அழிச்சிடுறேன். அடுத்ததா என். பாருங்க அதே மாரி 90 டிகிரில நம்ம வைக்கணும். லைன் போடுறோம். லைன் போடுறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ல இருந்து எவ்ளோ தள்ளி இருக்குன்னு பாருங்க. இந்த லைன்ல இருந்து 1/2 இருக்கு. 1 1/2, 2 1/2 அதாவது 1, 2, 1/2. அதே மாரி இங்க 1/2 இருக்கு. 1, 2 அப்போ இந்த பாயிண்ட் எங்க வரும்? இங்க வரும். இந்த இடத்துல வரும். ஓகேவா? சோ இந்த பாயிண்ட் எங்க வரும்னா, இந்த இடத்துல வரும். திஸ் இஸ் வாட் என் பிரைம். இப்ப 3த்தையும் நமக்கு ஜாயின் பண்ணினோம்னா, நமக்கு உண்டான ஷேப் கிடைச்சிடும். ஜாயின் பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட். சோ இங்க லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் குடுத்துருக்காங்க. இது டைரக்ட்டா ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நமக்கு இது ஈஸியா போட்டுறலாம். பாருங்க இதுவும் பெர்பெண்டிகுலர் தான். இங்க நேரா இருக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிராஸ் நம்ம போட தேவையில்ல. இப்ப ஃபர்ஸ்ட் P எடுத்துக்கிறேன். இதான் பாயிண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதே பாருங்க மேல அதாவது 90 டிகிரி தான் நானும் ஃபார்ம் பண்றேன். இங்க இங்க வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கிறதுனால நம்ம இந்த மாரி 90 டிகிரி ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருக்கு. சோ இது P பார்த்துக்கிட்டீங்கன்னா, இங்க இருந்து 1, 2 மேல இருக்கு. இங்க இருந்து 1, 2 இங்க என்ன வரும்? கீழ வரும். ரைட்? அப்புறமா Q பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரே ஒரு பொசிஷன் மேல இருக்கு. அப்போ இங்க என்ன இருக்கு? இங்க ஒரே ஒரு பொசிஷன் வரும். திஸ் இஸ் P பிரைம். திஸ் இஸ் Q பிரைம். R பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு பொசிஷன் மேல இருக்கு. இங்க இருந்து ஒரு பொசிஷன் கீழ வரும். திஸ் இஸ் R பிரைம். நெக்ஸ்ட் S பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. சோ 1, 2 பொசிஷன் மேல இருக்கு. இங்க இருந்து 1, 2 பொசிஷன் கீழ இருக்கும். சோ திஸ் இஸ் வாட் S பிரைம். நெக்ஸ்ட் T பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து 1, 2, 3 3 பொசிஷன் மேல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சோ இங்க இருக்கும். இன்னொரு நம்ம கிரிட் ஷீட் அதாவது
கிராஃப் ஷீட் போட்டோம்னா நமக்கு இங்க வரும். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் டி பிரைம். நெக்ஸ்ட் யூ பிரைம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து 1 2 3 3 பொசிஷன் மேல இருக்கு. இங்க இருந்து அப்ப பாத்தீங்கன்னா 1 2 டி பார்த்தோம்னா 1 2 3 1 2 3. ஸோ நான் தப்பா மார்க் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 மார்க் ஆயிருக்கு. அப்ப இங்க இருந்து எடுத்தோம்னா 1 2 3 இங்க தான் வரும். அப்புறமா யூ பார்த்தோம்னா இந்த லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து 1 2 3 அதே மாதிரி கீழே இங்க இருந்து 1 2 3 ரைட். ஸோ திஸ் இஸ் யூ பிரைம் அண்ட் திஸ் இஸ் டி பிரைம். ஸோ இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணா இது இங்க ஜாயின் ஆகும், இது இங்க ஜாயின் ஆகும், இங்க 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 இங்க. கிளியரா? கரெக்டா பொசிஷன் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட். ஸோ லாஸ்ட் ஒன்றும் பாருங்க இது ஸ்லாண்டிங்கா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், 90 டிகிரி எடுத்து தான் போடணும். சரியா? ஸோ இப்போ நான் வந்து பிசிடிஎஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பி போடுறேன். சரியா? பிக்கு 90 டிகிரி. இங்க 45 டிகிரி வரும். கரெக்டா 90 டிகிரில கோடு கிழிக்கணும். இங்க பில இருந்து இந்த பாயிண்ட் எழுதுனா 90 டிகிரில கோடு கிழிக்கணும். அப்போ பி பாருங்க இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா இங்க இருந்து ஹாஃப் 1 2. ஸோ 2.5 பாயிண்ட் கீழே இருக்கு. இங்க என்ன பண்ணணும் 2.5 பாயிண்ட் மேல ஹாஃப் 1 2. அப்போ பின்ற பாயிண்ட் இங்க வரும். திஸ் இஸ் பி டேஷ். கிளியரா? ஸோ இதை நான் இப்போ அழைச்சிடுறேன். அழைக்காம கூட நீங்க போடலாம். கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக நான் இங்க போடுறேன் பி டேஷ். பாருங்க இங்க இருந்து 1 2 பாயிண்ட் வந்து கீழே இருக்கு. இங்க 1 1 2 2.5 பாயிண்ட் மேல இருக்கு. சரியா? இப்போ இ பாத்தீங்கன்னா பாருங்க லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து ஹாஃப் பாயிண்ட், அதே மாதிரி லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ல இருந்து ஹாஃப் பாயிண்ட் இங்க தான் இருக்கணும். இ பிரைம். சரியா? நெக்ஸ்ட் சி பாத்தீங்கன்னா லைன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இங்க இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் 1 2. அதே மாதிரி இங்க ஹாஃப் 1 2. அப்போ இங்க வரணும். என்னது இந்த பொசிஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா சி பிரைம். நெக்ஸ்ட் டி பிரைம். டி பிரைம் பாருங்க எப்படி இருக்கு. இங்க இருந்து ஹாஃப் இருக்கு. அப்போ இங்க இருந்து ஹாஃப். அப்போ எங்க வரணும், இங்க வரணும். ரைட். ஸோ திஸ் இஸ் டி பிரைம். இப்போ ஜாயின் பண்ணலாம். This is the new position of the reflected image. இதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது எல்லாத்துக்கும் இந்த ஏ பிரைம் பி பிரைம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம போடணும். இங்க எல்லாம் எழுதாம விட்டுறக்கூடாது. எழுதாம விட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்புறம் நம்மளால போட முடியாது. கரெக்டா கவுண்ட் பண்றது கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் இருக்கும்போது தான் கரெக்டா 90 டிகிரில கவுண்ட் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி இருந்தா நமக்கு ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன்ல இருந்தா நமக்கு ஈஸியா போட்டுடலாம்.